Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியா கெமிஸ்ட்ரி எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பா நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். நாளைக்கு क्वेश्चन பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்க போது. நாளைக்கு எக்ஸாம் எழுத போற எல்லா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி நாம என்ன சொல்றோம்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா கடவுளோட பிளெஸிங் வந்து உங்க கூட இருக்கும். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ரெண்டு விஷயம் நம்ம பேச போறோம். நாளைக்கு கொஸ்டின் வந்து கஷ்டமா வந்துச்சுன்னா என்ன பண்றது, சரியா? சார் இப்பதான் ஈஸியா வரும்னு சொல்றீங்க, அதுக்குள்ள கொஸ்டின் அப்படியும் வந்தாலும் நம்ம என்ன சொல்றோம், ஈஸியா நம்ம வந்து என்ன சொல்றோம்னா நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு ஒண்ணு. அதுக்கப்புறம் சார் நிறைய பேர் வந்து நம்மளோட யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம், நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல, இப்ப நான் பாஸ் பண்ணணும், இப்ப நான் எதெல்லாம் பார்த்துட்டு போனேன் அப்படின்னா நான் பாஸ் பண்றதுக்கு வழி சார். இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஒருவேளை சரியா நாளைக்கு வந்து கொஸ்டின் வந்து கடினமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் மட்டும் தான். என்ன அப்படின்னா ஒன் வேர்ட்ஸ் எப்படி இருந்தாலும் 15 ஒன் வேர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 12ல இருந்து 13 ஒன் வேர்டு நமக்கு வந்து புக் பேக் ஒன் வேர்ட்ஸா கேட்க போறாங்க. அது வந்து கடினமா கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 12 மார்க் வந்து சாலிடா வாங்கிடலாம். அதனால அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான என்ன சொல்றீங்கன்னா ஒன் வேர்ட்ஸ் வந்து கிரியேட்டிவ் ஒன் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், சரியா? நாம அதை பத்தி என்னன்னு ஏற்கனவே நம்ம வீடியோஸ் சொல்லிருக்கோம், எங்க இருந்தெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அதனால தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கம்பல்சரி கொஸ்டின்ஸ், சரியா? நம்ம ஏற்கனவே இந்த 2 மார்க் 3 மார்க்கு ஃபைனல் மினிட் ரிவிஷன் போட்டாச்சு, 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம போட்டோம். அதை பார்க்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா கடினமா கேட்டுட்டாங்க அப்படின்னா தயவு செய்து 70 மார்க் நம்ம எழுத போறோம். 70 மார்க்கையுமே எழுதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கே தெரியாம லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருமே அந்த கிரேஸ் மார்க்கை பத்தி பேசவே இல்லை. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. ஆனா எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து யாருக்குமே தெரியல அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் வரப்போதா இல்லையா அப்படின்ட்டு. ஆன்சர் கீழே பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கே தெரியாம என்ன பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப அந்த டைம் யாருக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான். அதனால 70 மார்க் எக்ஸாம் அப்படின்னா 70 மார்க் நீங்க எழுதிருங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா யூசஸ், சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ், சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை அட்டென்ட் பண்ணிருங்க. ஏதாவது நீங்க வந்து அந்த ஆன்சர் கீ ரிவ்யூ பண்ணும்போது நீங்க பாத்துக்கலாம், சரியா? ஏதாவது ஒரு கொஸ்டினோ இல்ல சாரி ஏதாவது ஒரு பாயிண்டோ 2 பாயிண்ட் கரெக்டா இருந்தாவே என்ன சொல்லுங்க மார்க் போட சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி உங்களை அறியாமலே நீங்க எழுதுற பாயிண்ட் மேபி கரெக்டா இருக்கலாம், நீங்க எழுதுற பாயிண்ட் ஆன்சர் கீழே கொடுத்துக்கலாம். அதனால கண்டிப்பா யூசஸ் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அப்ளிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டா கண்டிப்பா நீங்க எழுதுங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மறந்து போச்சு அப்படின்னா நீங்க பாதி தான் எனக்கு தெரியுது அப்படின்னாலும் அதை சுத்தி நீங்க என்ன பாத்தீங்கன்னா எந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதோ அதை நல்லா ஹைலைட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அதை சுத்தி நீங்க எழுதுறீங்க அப்படின்னாவே கொஸ்டின் கடினமா வந்தாலும் நீங்க நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நான் திரும்ப சொல்றேன், நாளைக்கு கொஸ்டின் வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும், கடினமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகே சார், நான் இப்பதான் சார் படிக்கவே ஆரம்பிக்க போறேன், நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புக் பேக் ஒன் வேர்ட்ஸை கண்டிப்பா நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அதுல எந்த வித மாறுதலும் கிடையாது, சரியா? அப்போ 15 ஒன் வேர்டுக்கு நீங்க எப்படி இருந்தாலும் தப்பி தவறி போனாலும் 10 ஒன் வேர்டு நீங்க ரைட்டா எழுதிங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 15 மார்க் எடுத்தா பாஸ், இன்னும் ஒரு 5 மார்க் தான் நமக்கு தேவை. இந்த 5 மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா? அப்படி என்ன பண்ணுவோம்னா நமக்கு 3 டைப் ஆஃப், அதாவது கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு, அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கு. நீங்க ரொம்பலாம் படிக்க வேணாம், ஒன்னு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை மட்டும் கம்ப்ளீட் பண்றது ட்ரை பண்ணுங்க, இல்ல இன்ஆர்கானிக்கை மட்டும் கம்ப்ளீட் பண்றது ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா ஆர்கானிக் மட்டும், சரியா? மொத்தம் 5 யூனிட்டா இருக்கு நமக்கு, உங்களுக்கே தெரியும். அந்த 5 யூனிட்லயும் உங்களால முடிஞ்ச இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா ஒன் வேர்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த 5 யூனிட் பார்த்துட்டு போறீங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும். அதுல ஒரு 2 மார்க் இல்ல ஒரு 3 மார்க் ஒரு 5 மார்க், சரியா? இல்ல 2 2 மார்க் இல்ல 2 3 மார்க் 2 5 மார்க் கூட எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால சார் நான் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்க, சரியா? இந்த 3 பார்ட்ல ஏதாவது ஒண்ணுல இருக்கக்கூடியதை நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதுமானது, ஃபுல்லா கூட கம்ப்ளீட் பண்ணணும் அவசியம் கிடையாது, சரியா? அதனால இதை தெளிவா நீங்க பாத்துங்க. கண்டிப்பா நாளைக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்க போது. நாளைக்கு இந்த வீடியோக்குள்ள வந்துக்குள்ள நீங்க என்ன சொல்லுங்க, கண்டிப்பா நல்லபடியா எக்ஸாம் எழுதுங்க. காட் பிளஸ் யூ, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.